மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய பாடப்பிறப்பினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில சங்கப்பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற 11வது பாடம் நாங்கள் ஏற்கனவே அதனுடைய சில விளக்கங்கள் ஏற்கனவே வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களிலே வருகின்ற அந்த இலக்கியத்தில் வரும் பாடலை அவதானித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாடல் என்ன செய்யறா, இது ஒவ்வொரு கோடாக போடப்பட்டது அந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களாக இருக்கும். இந்த சொற்களை சேர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பாடலுக்கான பொருள் என்ன செய்யணும்னா வரும். இந்த பாடல்ல பார்த்தீங்களென்றால் இந்த கடைசி வரியில மட்டும்தான் கொண்டு கூட்டுகின்ற ஒரு முறை வருகிறது. கடைசி வரியில மட்டும் ஒரு கொண்டு கூட்டுற முறை வருகிறது. நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம். வளையே என்ற சொல் இதுக்க வந்து கொள்ளப்படும். வளையே செறிந்தன என்று வரும். செய்து இன்புற்றனம் வளையே செறிந்தன என்று என்ன செய்ய வேண்டாம் இதுல வரும். இதுதான் இதனுடைய மாற்றமாக இருக்கும். தச்சன் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் ஈத்து இன்புறும் இளைஞர் போல் உற்று இன்புறேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் வளையே செறிந்தன என்று என்ன செய்யமெண்டா சின்னொரு மாற்றம் உண்டு ஏற்பட்டு கொள்ளும். இந்த மாற்றத்தை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த வளையே என்பது இதுக்க வந்து சேரும், செறிந்தன என்பது அப்படியே பின்னுக்கு வரும். இதுதான் அந்த கொண்டு கூட்டி எழுதுகின்ற முறை. இதுல ஒவ்வொரு தனித்தனி சொற்களுக்குமான அர்த்தம் தெரிய வேணும். தச்சன் என்பது என்னதை குறிக்கண்டா தச்சனான், அதாவது மர வேலை செய்கின்ற ஆறாளண்டா ஞாபகப்படுத்துங்கோ தச்சனால். செய்தவண்டா செய்யப்பட்ட, தச்சனால என்ன செய்யப்பட்ட தச்சனால் செய்யப்பட்ட. சிறு மாவண்டா சிறிய, மா என்பது என்னதை குறிக்கிறண்டா குதிரை என்றார்த்ததை குறிக்குது. சிறிய குதிரை பூட்டப்பட்ட. வையம் என்பது கை வண்டியினை அல்லது தேரினை. கை வண்டியினை என்று சொல்லலாம், அல்லது வேறு என்னென்று சொல்லலாம் வேண்டா தேரினை. கை வண்டியினை அல்லது தேரினை. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட அந்த கை வண்டியினை. தச்சன் என்பது தச்சனா, செய்யண்டா செய்த அண்டா செய்யப்பட்ட என்னவா இருக்கும்டா ஞாபகப்படுத்துங்கோ. சிறு மாவண்டா சிறிய குதிரை பூட்டப்பட்ட என்னவா இருக்கும்டா வையமண்டா கை வண்டியினை. ஊர்ந்தண்டா ஞாபகப்படுத்துங்கோ ஏறி செலுத்தி. ஊர்ந்தண்டா என்னதை குறிக்கிறண்டா ஏறி செலுத்தி. ஊர்ந்தண்டா என்னதை குறிக்கண்டா ஏறி செலுத்தி. இன்புறாரண்டா என்னண்டா இன்பம் அடையாது. இன்பம் என்ன செய்தாண்டா அடையாது, இன்பம் அடையாது. ஆயினுமண்டா விடினும். இன்பம் அடையாது விடினும். அதாவது தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட அந்த கை வண்டியினை ஊர்ந்தண்டா ஏறி செலுத்தி இன்பம் அடையாது விடினும். கையினண்டா என்னதை குறிக்கண்டா கைகளினா. கையினண்டா விளங்கி படிக்க வேணும். என்னதை குறிக்கண்டா கைகளினா. தச்சனால் செய்யப்பட்ட சிறுமாவண்டா சிறிய குதிரை பூட்டப்பட்ட. வையமண்டா கை வண்டியினை அல்லது தேரினை. ஊர்ந்தண்டா ஏறி செலுத்தி. இன்புறாரண்டா இன்பம் அடையாது. ஆயினுமண்டா விடினும். கையினண்டா கைகளினா. ஈர்த்தண்டா என்னதை குறிக்கிறண்டா இழுத்து. கைகளினால என்ன செய்தண்டா ஞாபகப்படுத்துங்கோ இழுத்து. இன்புருமண்டா என்னண்டா இன்பம் அடைகின்ற. இன்புருமண்டா என்னதை குறிக்கிறண்டா
இன்பம் அடைகின்ற, கைகளால் இழுத்து இன்பத்தை அடைகின்ற இளைஞர் போலண்டா இளமையான சிறுவர்களை போல, இளமையான ஆர போல வந்தார் சிறுவர்களை போல, அதாவது கைகளால் இழுத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த இளமையான சிறுவர்களை போல. உற்றண்டா ஞாபகப்படுத்துங்கோ தலைவனது உடலை தழுவி. உற்றண்டா என்னதை குறிக்கண்டா தலைவனது என்னத்தை தழுவியண்டா உடலை தழுவி. இன்புறேமண்டா என்னண்டா இன்பம் அடையாது. இன்பம் என்ன செய்தாண்டா ஞாபகப்படுத்துங்கோ அடையாது. தலைவனது உடலை தழுவி இன்பம் அடையாது. ஆயினுமண்டா என்னதை குறிக்கண்டா விடினும். தலைவனது உடலை தழுவி இன்பம் அடையாது விடினும். நற்றேரண்டா நல்ல தேரினையும். நற்றேரண்டா என்னதை குறிக்கண்டா நல்ல தேரினையும், அதாவது நல்ல தேரினையும். பொய்கியண்டா என்னதை குறிக்கண்டா குளத்தினையும் உடைய. நல்ல தேரினையும் அங்காலே என்னத்தையும் வேண்டான் ஞாபகப்படுத்துங்கோ குளத்தினையும் உடைய. ஊரனண்டா விளங்கி போயுங்கோ ஊருக்கு தலைவனது. ஊரனண்டா என்னத்தை குறிக்கண்டா ஊருக்கு அந்த தலைவனது. நல்ல தேரினையும் அதாவது 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 பொய்கியண்டா குளத்தினையும் உடைய. ஊரனண்டா ஊருக்கு தலைவனது. கேண்மையண்டா விளங்கி படியுங்கோ அவனது அந்த நட்பினை. கேண்மை என்பது என்னதை குறிக்கண்டா அந்த தலைவனினுடைய நட்பினை. செய்து கண்டா என்னண்டா மென்மேலும் நினைத்து. செய்து கண்டா என்னதை குறிக்குமண்டா ஞாபகப்படுத்துங்கோ மென்மேலும் என்ன செய்தண்டா ஞாபகப்படுத்துங்கோ நினைத்து. அந்த தலைவனுடைய நட்பினை மென்மேல் நினைத்து. இன்புற்றனமண்டா இன்பம் அடைந்தோம். இன்புற்றனமண்டா என்னதை குறிக்கண்டா இன்பம் அடைந்தோம். இதனால அந்த தலைவியின் கையில உள்ள அந்த வளையல், தலைவியின் கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த வளையல் என்னவா இருக்கண்டால் செறிந்தனவண்டால் இறுகி காணப்படுகின்றன. தலைவியின் கைகளில் உள்ள வளையல் கைகளிடத்து என்ன மாதிரி காணப்படுகின்றால் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுது. தலைவியின் கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த வளையல் கைகளிடத்து என்ன மாதிரி காணப்படுது என்றால் இறுகி காணப்படுகின்றது என என்ன செய்யப்படுது என்றால் குறிப்பிடப்படுகிறது. தலைவியின் கைகளிலே அணியப்பட்டுள்ள அந்த கைவளையலானது கைகளிடத்து என்ன மாதிரி காணப்படுது என்றால் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுது. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட அந்த கைவண்டியினை ஊர்ந்தண்டா ஏறி செலுத்தி இன்பம் அனுபவிக்காது விடினும். அடுத்தது என்ன செய்யண்டால் ஏறி செலுத்தி இன்பம் அனுபவிக்காது விடினும் கையினண்டா கைகளினால் ஈர்த்தண்டா இழுத்து இன்புருமண்டா இன்பம் அனுபவிக்கின்ற இளைஞர் போலண்டார் இளமையான சிறுவர்களைப் போல. உற்றுகண்டா தலைவனுடைய உடலை தழுவி இன்புரோமண்டா இன்பம் அடையாது ஆயினுமண்டா விடினும். நற்றேரண்டா நல்ல தேரினையும் பொய்கியண்டா குளத்தினையும் உடைய. ஊரனண்டா ஊருக்கு தலைவனது. கேண்மையண்டா நெருங்கிய நட்பினை. செய்து கண்டா மென்மேலு நினைத்து என்ன சிறண்டா இன்புற்றனமண்டா இன்பம் அடைந்தோம். அவனுடைய நட்பை மென்மேலு நினைத்து இன்பம் அடைந்தோம். அதனால தலைவியின் கைகள்ல அணியப்பட்டுள்ள அந்த கை வளையல் ஆனது கைகளத்து இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. தலைவியின் கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த வளையல் ஆனது கைகளிடத்து என்ன மாதிரி காணப்படுது என்றால் இறுகி காணப்படுகின்றது என இந்த பாடல்ல குறிப்பிடப்படுகிறது. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட கைவண்டியினை ஏறி செலுத்தி இன்பத்தை அனுபவிக்காது விடினும் கைகளினால இழுத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமையான சிறுவர்களைப் போல தலைவியும் தலைவனுடைய உடலை தழுவி இன்பத்தை அனுபவிக்காது விடினும்
நல்ல தேரினையும் அந்த பொய்கையை முடிய ஊருக்கு தலைவனது நெருங்கிய நட்பினை மென்மேலும் மனதிலே நினைத்து இன்பம் அடைந்தோம். இதனால தலைவியின் கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த வளையலானது கையின் கண் அல்லது கைகளிடத்து இறுகி காணப்படுகின்றது என தும்பிசேர் கீரன் இந்த பாடல்ல குறிப்பிடுகின்றார். அப்ப எழுதி கொள்ளுங்க பொருளை. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட கை வண்டியினை அல்லது தேரினை, சிறிய குதிரை பூட்டப்பட்ட கை வண்டியினை அல்லது தேரினை ஏறி செலுத்தி இன்பத்தை அனுபவிக்காதபடினும், ஏறி செலுத்தி இன்பத்தை அனுபவிக்காதபடினும் கைகளினால் இழுத்து, கைகளால் இழுத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற, இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமையான சிறுவர்களைப் போலவே, இளமையான சிறுவர்களைப் போல அல்லது போலவே தலைவியும் தலைவனது உடலை தழுவி இன்பத்தை அனுபவிக்காதபடினும், இன்பத்தை அனுபவிக்காதபடினும் நல்ல தேரினையும் பொய்கையினை உடைய ஊருக்கு தலைவனது, ஊருக்கு தலைவனது நெருங்கிய நட்பினை, நெருங்கிய நட்பினை மனதிலே மென்மேல் நினைத்து, மனதிலே மென்மேல் நினைத்து இன்பம் அடைந்தோம். இதனால் தலைவியின் கைகளில் அணியப்பட்டு உள்ள, தலைவியின் கைகளில் அணியப்பட்டு உள்ள, தலைவியின் கைகளில் அணியப்பட்டு உள்ள கை வளையல் ஆனது, கை வளையல் ஆனது கையின் கண் இறுகி காணப்படுகின்றது. தலைவியின் கைகளில் உள்ள கை வளையலானது கையின் கண் இறுகி காணப்படுகின்றது. தலைவியின் கைகளிடத்தின் கண் கையின் கண் வளையலானது இறுகி காணப்படுகின்றது. இந்த பாடல்ல தும்பிசேர் கீரன் ஒரு சிறந்த ஒரு உத்தி முறையை என்ன செய்யறாண்ட கையாண்டுள்ள, என்ன உத்தி முறையை கையாண்டுள்ளார் என்றால் உவமை அணியின் வாயிலாக அந்த கருத்தினை என்ன செய்யறாண்டா தெளிவாக முற்படுகின்றார். தெளிவாக என்ன செய்யறாண்டா வெளிப்படுத்துகிறார். என்னென்றால் தலைவி என்ன செய்யறாண்டா தலைவனுடைய உடலை தழுவினாத்தான் அவளுக்கு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அவளுடைய நெருங்கிய நட்பினை நினைத்துத்தான் அவள் இன்பத்தை அனுபவித்திருக்கிறாள். அதே மாதிரி அதை எப்படி சொல்றார் என்றால், அதாவது சிறிய குதிரை பூட்டப்பட்ட அந்த கைவண்டியினை அல்ல தேரினை ஏறி செலுத்தினாத்தான் என்ன செய்ய வேண்டா இன்பம் கிடைக்கும். அவ்வாறு ஏறி செலுத்தி அந்த இன்பத்தை அனுபவிக்காத சந்தர்ப்பத்தில் கைகளினால இழுத்து என்ன செய்யறா இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமையான சிறுவர்களைப் போலவே தலைவியும் என்ன செய்யறாண்டா தலைவனுடைய உடலை தழுவினாத்தான் அவளுக்கு இன்பம் கிடைக்கும்.
அந்த இன்பம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அவனுடைய நெருங்கிய நட்பனை மனதிலே மென்மேல நினைத்து என்ன செய்யறாண்டா இன்பத்தை அனுபவித்தடைந்திருக்கிறாள். இதன் காரணத்தால்தான் தலைவியின் கைகளில் காணப்படுகின்ற அந்த வளையலானது கையின்கண் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. இவ்வளவு என்ன சொல்லுமெண்டா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய என்னவா இருக்குமெண்டா விடயமாக இருக்கும். இவ்வளவு உங்களுக்கு என்ன சொல்லுமென்றால் தெரிந்திருக்க வேண்டிய விடயமாக இருக்கும். கீழே போடுங்கள் சிறுவினாக்கள். இப்பாடலை பாடியவர் யார்? இப்பாடலை பாடியவர் யார்? அதுக்கு விட போடுங்கோ தும்பி சேர்க்கீரன். தும்பி சேர்க்கீரன் என்று சொல்லப்படுகின்ற புலவர். இப்பாடல் குறுந்தொகையின் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? இப்பாடல் குறுந்தொகையின் எத்தனையாவது பாடல் ஆக அமைந்து உள்ளது? இப்பாடல் குறுந்தொகையின் எத்தனையாவது பாடல் ஆக அமைந்து உள்ளது? 61வது பாடலாக அமைந்து உள்ளது. இளமையான சிறுவர்களின் செயற்பாடு என்ன? இளமையான சிறுவர்களின் செயற்பாடு என்ன? தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட கைவண்டியினை, தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட கைவண்டியினை அல்லது தேரினை, கைவண்டியினை அல்லது தேரினை ஏறிச் செலுத்தி இன்பத்தை அனுபவிக்காது, ஏறிச் செலுத்தி இன்பத்தை அனுபவிக்காது கைகளினாலே இழுத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற, கைகளினாலே இழுத்து இன்பத்தை அனுபவிக்கின்ற இளமையான சிறுவர்கள் என இளமையான சிறுவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி, இப்பாடலில் ஊருக்கு தலைவனது, ஊருக்கு தலைவனது சிறப்பாக குறிப்பிடப்படுவது என்ன? அதுக்கு விடை நல்ல தேரினையும், நல்ல தேரினையும் பொய்கையினையும் உடைய, நல்ல தேரினையும் பொய்கையினையும் உடைய ஊருக்கு தலைவன் என குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி, தலைவியினுடைய கை வளையல், தலைவியின் உடைய கை வளையல் கையின்கண் இறுகி காணப்பட காரணம் என்ன? தலைவியினுடைய கை வளையல் கையின்கண் இறுகி காணப்பட காரணம் என்ன? தலைவி ஆனவள் தலைவனுடைய நெருங்கிய நட்பினை நினைத்தே, தலைவனுடைய நெருங்கிய நட்பினை நினைத்தே இன்பம் அடைந்து இருந்தாள். அதனால் கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த வளையலானது, கைகளில் அணியப்பட்டுள்ள அந்த வளையல் ஆனது கையின்கண் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. கைகளில் அணியப்பட்டுள்ள வளையலானது கையின்கண் இறுகி காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகின்றது. இப்பாடல் வருகின்ற
இடப்பெயரை இனங்கண்டு எழுதுக. இதுல வார இடப்பெயர் பொய்கை என்பது ஒரு இடப்பெயர். ஊரன் என்பதிலையும் பார்த்தீங்கன்னா ஊர்சக அன்னண்டு அந்த சொல்லை பிரிக்கலாம். ஊர்சக அன் என்பது என்னவா இருக்கும்டா அந்த ஊருக்கு தலைவன் என்ற அர்த்தத்தை குறிக்குது. ஊருக்கு தலைவன் என்றா அந்த ஊருக்கு அரசன் என்ற அர்த்தத்தை குறிக்கும். ஊரன் என்பது ஊர்சக அன் என்பது ஊர் என்பதும் ஒரு என்ன பெயராக இருக்குமெண்டா இடப்பெயராக கருதப்படும். அடுத்த கேள்வி, இப்பாடலில் வருகின்ற சினைப்பெயரை இனங்கண்டு எழுதுக. சினைப்பெயர் போடுங்கோ. கை. கை என்பது ஒரு சினைப்பெயர். அடுத்த கேள்வி, கேண்மை என்பதன் எதிர்கருத்து சொல்லை தருக. கேண்மை என்பதன் எதிர்கருத்து சொல் பகைமை. பான கையென்ன பகைமை. அடுத்த கேள்வி, நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்தி இன்புற்றனம். நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்தி இன்புற்றனம். நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம். இங்கு இன்புற்றனம் என்பது எவ்வகையான வினை முற்று வகை. அதுக்கு விடை போடுங்க. தன்மை பன்மை வினைமுற்று. தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்த கேள்வி, தச்சன் என்பதன் எதிர்ப்பாற் சொல்லை தருக. தச்சன் என்பதன் எதிர்ப்பாற் சொல்லை தருக. தச்சிச்சி. தச்சன் என்பதன் எதிர்ப்பாற் சொல் தச்சிச்சி என்பது சரியானது. அடுத்தது, மா என்ற சொல்லானது வருகின்ற பல பொருட்களை தருக. ஒன்று குதிரை என்பதை குறிக்கின்றது. அடுத்தது கோதுமை மா என்பதை குறிக்கின்றது. மாமரம் என்பதை குறிக்கின்றது. பெரிய என்ற அர்த்தத்தையும் குறிக்கின்றது. இது பல பொருளை குறித்து வருகின்ற என்னவா இருக்கும்டா ஒரு மொழியாக இருக்கும். இந்த பாடல்ல இவ்வளா விடயங்களும் என்ன செய்யலண்டா உள்ளடங்கி இருக்குது. குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற சங்ககாலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட 61வது பாடல் ஆகிய தும்பிசேர் கீரன் என்பவரால் பாடப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலினுடைய பொருளும் தெரிந்திருக்க வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சிறுவினாக்கள் என்ற விடயம் என்ன செய்யணும்டா தெரிந்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்த்தி செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.